என்னது? ஓம். உங்க பேரு? எம்ஏ கில்மானந்தா. கில்மானந்தா, நல்ல பேரா இருக்கே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்க தமிழ்ல சொல்லும் போது கில்மானந்தா, ஆங்கிலத்துல சொல்லும் போது ஜக ஜக ஜகா. ஓ, சரியா சொல்லு. தமிழ்ல கில்மானந்தா, ஆங்கிலத்துல அதுவும் கில்மானந்தா, இந்தியில அது கில்மானந்தா. எல்லாமே பேர் ஒண்ணுதானே? ஆமா. எந்த மொழியில சொன்னாலும் பேர் ஒண்ணுதான். பேரு மட்டும் எந்த மொழியிலையும் மாறாம போகுது. மத்ததெல்லாம் மொழி மாறும் போது மாறுதைய. அது திமிரு இருக்கா இல்லையா? மறக்கிறாங்க. நம்ம எங்க இருந்து வர்றீங்க? நீங்க ஆளே வித்தியாசமா இருக்கிறீங்க. இப்பதான் வெளியே வந்திருக்கேன். நாட்டுல வெளியே வந்தியா? அப்படி சொல்லி தொலையா. ஆமா, வெளியில இருக்கவன் பூரா உள்ள இருக்கேன், உள்ள இருக்கவன் பூரா வெளியில இருக்கேன். என்ன செய்யறது? நாட்டுல என்னத்தை சொல்றது? நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மமே வெல்லும். வெல்லும்ல. இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பையூரிலே பிறந்து பாலூரிலே பிறந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறியனர். ஒரு கிணறு இருச்சா ஆயிர பொறிச்சா இனிக்கும். பிஞ்சு இனிக்குது, காய் கசக்குது, கனி துவக்குது. இதுல பிஞ்சு இனிக்குது, காய் கசக்குது, கனி துவக்குது. என்ன காரணம்? ஒரு கிணறு கற்பப்பை, அதுல இருச்சாங்கிணறு இருச்சா ஆயிர ஒரு குழந்தை பிறந்தா இனிக்குது. குழந்தை எப்போது எல்லாருக்கும் பிடிக்கும், மழலை இல்லையா? எந்த குழந்தையா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதே 16 வயசா வந்துட்டா, இளைஞனா வந்துட்டான்னா உடை மாறுது, நடை மாறுது, சொல்லு பேச்சா கேட்கறது இல்ல. கேட்க மாட்டேன். எந்த பிள்ளை கேட்குது ஒழுங்கா சொல்லு பேச்சு? எவன் கேட்கறேன்? 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர். ஆமா, 5 வயசுல கேட்கறப்ப தீனி வாங்கி கொடுப்பாரு, தங்கமானது சொல்லுவான். 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்த. ஆமா, எல்லாம் அங்கிட்டு போவாத, இங்க போதா, அவனோட சேராத. சொன்னா பிடிக்கல, கேவன் கோவம் தானே வரும். 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாதுன்னு மிரட்டா. கட்டி கிட்டி போட்டுட்டு இருக்கப்போ வந்து எல்லாம் தட்டி போடுறேன் கேட்டா. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண. ஐயோ, அப்புறம் 30 வயசானா சொல்லுவேன், எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். மண்டையில முடிவெடிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகமா இருக்கு பேரு, பண்பாடா இருக்கு பேரு, கலாச்சாரமா இருக்கு. கோடு போடுறோம்ங்கிறத கேட்டு பேசுங்க. எதுக்கு தலையில ஏன் இப்படி முடிவெட்டும் போது கோடு போடுறோம்னா, பேனு போறதுக்கு ரோடு போட்டோம். எது போடுறதுக்கு? பேனு எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா? தலையில. எப்படி உற்பத்தி ஆகுது? நம்மளோட அழுக்குனால. வியர்வையால் உற்பத்தி ஆகுது. அப்ப பிறப்புல 4 இருக்கு, முட்டை, வியர்வை, வெப்பம், உப்புகள். அப்ப நாகரிகம் எங்க இருக்கு? முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும். ஆனா அவங்கெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு கூட்டிட்டு வரான். எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. 40 வயசு ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை ஊட்டி பிறந்தா அந்த பயலுக படுத்துற பாட்டில் அவன் சொல்லுவான், பாருங்க ஏன்டா அந்த பாடு படுத்துறிய. அந்த காலத்துல அவளை வறுமையிலேயே எங்களெல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுமே. 5 வயசுல சொல்லும் திரும்ப 40 வயசுக்கு தான் வருது. 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பொம்பளை பிள்ளைலாம் தலையை அள்ளி கட்டிட்டு நல்லா தான் உட்காருதுங்க. இப்போவெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வந்து 50 பிள்ளைகளும் தலையை விரிச்சு போட்டுட்டே தெரியுதுங்க. ஆமாங்க, இப்போ அதுதான் இது பேஷன். நம்ம நாட்டில் ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தென் மாவட்டங்கள்ல பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. ஐயோ, ஆமா. தமிழ்நாட்டில் பொறுமையா சொல்லு, தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு கன்னியாகுமரி. மார்த்தாண்டத்தில் அவ்வளவு பெண்ணுக்கு சிலை இருக்கு. அந்த வரி போட்டா எவ்வளவு பாரம் இருக்குன்னு தொட்டு பார்த்து வரி போட்டாங்களா, அவ்வளவு கொடுமை இருந்திருக்கு. ஒரு பொண்ணு வெகுண்டு இருந்தா தானடா வரி போற போறிய படுவாய்ப்பு அறுத்து வீசிட்டு செத்து போனா அவ வேறு நாஞ்சலின்னு பேரு. அவளுக்கு சிலை வச்சு கும்பிடுது இந்த நாடு. எப்படி வாழ்ந்தோம் பாருங்க. அப்படி ஒரு பெண்ணு வடநாட்டிலேருந்து மேலை நாட்டிலேருந்து வந்த ஆங்கிலேய பெண்மணி மாராப்பு போட ரவுக்க தச்சு போடுற கற்றுக் கொடுத்த பெண்மணி இன்னைக்கு மாராப்புனா என்னன்னு தெரியாம தெரியும். கிடைக்கல அந்த வேலை. என்ன வேலை கிடைக்கல? இடம் பார்க்குற வேலை. உடனே இடம் ஓடணும்டா. ஆமா, எந்த ஊர்ல இருந்து வருவீங்க? இருக்கட்டும். அப்பான்னு சொல்லி அப்பா பெருமைப்படுத்தி பேசுறீங்களே. ஆமா, எங்க அப்பனெல்லாம் என்ன செய்யுது? உங்க அப்பா என்னாச்சு? என்ன பண்ணாரு உங்க அப்பா? துரோகி. என்ன துரோகி? ஐயா, நான் காதலிச்சேன். யார? பொம்பளை பிள்ளை தான் காதலிச்சேன். நல்ல வேலை. ஒரு பொண்ணு காதலிச்சேன். எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், பொம்பளை பிள்ளை தான் காதலிக்கணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை காதலிக்கணும், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய காதலிக்கணும். ஆனா உனக்கு தெரியுமா, இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் நினைக்கிறேன், பெண்ணும் காதலிச்சு தான் பிள்ளைய கழுத்தை நினைச்சு கொண்டு விட்டா தெரியுமா இல்லையா? ஒன்னாலா இல்லையா? அவளை நெருப்பு வச்சு கொடுத்துக்கணும். சரி சொல்லு. காதலிச்ச பொண்ணை ஏமாத்த கூடாது. ஆமா, பெண் பாவம் பொல்லாதது. அதனால எங்க அப்பாட்ட போய் வருமா அந்த பொண்ணை காதலிக்கிறேன். சரி,
எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பண்ணு அப்படின்னு உங்க அப்பாட்ட போய் நல்ல அப்பனா இருந்தா என்ன செய்யணும்? கட்டி வைக்க வேண்டியதானே. அந்த ஆள் தடுக்கிறா, அந்த புள்ள உன்னை கட்ட விட மாட்டேட்டாக்குறா. ஏன் என்ன காரணம்? நீ நான் கேட்டேன், நீங்க இது காதலிக்கிறீங்களான்னு கேட்டேன். கேட்கலாமாடா மடப்பையில உன் கேள்வி அது. அப்ப அப்பா மக்க பழக்க வழக்கம் சரியில்லையே. எங்க அப்பா அந்த வேலை செய்யற ஆளுதான். ஐயா நான் கேட்டேன், அதுக்கு எங்க அம்மா சொன்னுச்சு. எங்க அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு? டேய் லூச்சு பையல அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி வேணும்னார். ஓ அப்ப தங்கச்சி முறையா இருந்தா கட்டப்படாது இல்ல? எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவங்க வேற நம்ம வேற. சரி அது எப்படி தங்கச்சின்னு? அதுக்கு எங்க அப்பா சொன்னார். என்ன சொன்னாரு? அவங்க அம்மாவை நான் தான் வச்சிருந்தேன், எனக்கு பிறந்த பிள்ளை. என்ன கிரகம்டா அதெல்லாம், நல்ல கதையிடா உங்க கதை. ஓ கடவுளே. சரி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் என்ன, சரி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது நம்ம பண்பாடா? அது கலாச்சார சீரழிவு, தப்பு. அதனால வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருந்தேன். இருந்தாலும் காதல் தோல்வி. சரி எங்க அம்மா வந்தது ஏன்டா அப்படி இருந்துச்சு, ஏன்டா அழுகுறான்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளைய காதலிச்சேன், அப்பாட்ட சொன்னேன். அப்பாட்ட சொல்லி அது தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டாருமா, மனசு வருத்தமாயிருச்சு. அதான் பண்ணே, நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எங்க அம்மா சொன்னிச்சு. ஏன்டா அப்பா தங்கச்சின்னு சொல்றாரு, அம்மா கல்யாணம் பண்ண சொல்றாங்க, எப்படி அது? எங்க குடும்பம் ஒரு மானக்கட்ட குடும்பம். எங்க அம்மா லூஜாமா நீன்னு போய் போய் தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி சொல்றேன், உனக்கு அறிவு இருக்காமான்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னுச்சு. அது என்ன சொன்னுச்சு? கிறுக்கு பையனே, நீ தானே? எங்க அம்மா சொல்லுது, நான் உன்னையவே உங்க அப்பனு பக்கடா எடுத்து விடுக்காரன் தான்டா பெத்தின்றுச்சு. நீ நல்ல குடும்பம்டா, இது குடும்பமாடா, இது ஒரு கதை நம்ம சொல்லிட்டு கேவலம். சரி மானங்கட்டவளை. அப்புறம் என்ன பண்றது, அந்த பிள்ளைய கல்யாணம், அப்புறம் என்ன பண்றது, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன். இவ்வளவு பிரச்சனை இருந்து நீ கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. நல்ல வேலை. என்ன பொம்பளை பிள்ளை? பொம்பளை பிள்ளை. ஆளும் குடிக்கு அடியாளும் பெண் பிறந்தாள். மகாலட்சுமி பிறந்துட்டா. நல்லது நல்லது. அதை கொண்டு போய் ஜாதகம் பார்க்க போனேன். அந்த ஜாதகம் பார்த்தவர் சொன்னாரு, ஜாதகமா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு? ஜாதகம் நல்ல அருமையான பிள்ளை, ரொம்ப யோகமான பிள்ளை. என்ன ஒரு விஷயம்னா, என்ன இந்த பிள்ளை யாரை என்ன சொல்லி கூப்பிடுதோ செத்து போயிடுவான்ட்டேன். அது யோகமாடாது, தர்த்தம் இல்லையாடா? என்ன அது கொடுமை? என்ன பண்றது, தத்தி புத்தி வரையில தாத்தான்னுச்சு. தாத்தா என்ன சரி? எங்க அப்பா குளிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி இருந்துச்சு. பாட்டி என்ன சரி? அம்மா குளிச்சு. அட என்னடா அது? பாக்கி இருக்கு நானும் என் பொண்டாட்டியும். ஆமா அப்பதான் நான் நினைச்சேன், நமக்கு புள்ள பிறக்கல, குட்டி சாட்டா பிறந்து. சரி சில வீட்டுல அப்படித்தான் இருக்கு. திட்டு பாருங்க, அம்மா இருந்துச்சு பொண்டாட்டியை விட்டு. மூட்டை முடிச்ச காட்டி ஊரை விட்டு கிளம்பிட்டேன். ஆமா நீ எங்க போனாலும் உன்னை விடாத, முடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. பொண்டாட்டி சத்தியத்துல நான் கிளம்ப உட்கார. சரி நம்ம நேரம் என்ன பண்றது இருந்தேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளை அப்பான்னுச்சு. அப்பான்னுச்சு. நல்லா இருக்கியடா நீ சாகலையே. பக்கத்து வீட்டுக்காரு செத்து போயிட்டு. ஐயோ கடவுளே. நல்ல குடும்பம்டா, நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். ஆமா இது நம்ம குடும்பம் இல்ல, இது ஒரு கதைக்காக சொன்னேன். எனக்கு கிடைத்த மனைவி போல் யாருக்கமையாது. வெக்கம் இல்லாம பணக்கு கதைக்காக சொன்னீங்க. என்ன பெத்த அப்பா அம்மா மாதிரி வர்றது. ஆமா ஆமா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். 4 பேரை சிரிக்க தொழுவது சாலம் நன்று. தந்தையர் நாடனும் பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அருவாமீச கொடுவா பார்வை ஆரம்பம் கைய வச்சா தூள் தூள். இது ஏண்டா அது சினிமா பாட்டாச்சே? என்னடா நீ பாட்டுல தேவன்னு சொல்லி? இது புராணம். புராணமா அது? ஆமா. கதையை பொருத்திட்டி? அதோட பொருத்தியாச்சு. சொல்லு பாப்பா. அருவாமீச கொடுவா பார்வை ஆரம்பம் கைய வச்சா தூள்னா முருகப்பெருமான் அந்த இருக்காரா? இருக்காரு. ஆமா இருக்காரு. அருவாமீச கொடுவா பார்வைனா திருச்செந்தூர்ல இப்ப ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடந்துச்சு. திருச்செந்தூர்ல முருகன் கோயில்கள் எல்லாமே நடந்துச்சு. அங்க சிறப்பு திருச்செந்தூர்ல தான். அங்கதான் மூலகாரணம். அது மூலகாரணம். அப்ப இந்த கந்த சஷ்டி எப்படின்னாக்க சூரசம்ஹாரம் தான் அதுக்கு நிறைவு நாள். அப்ப சூரனை வதம் செய்யறாங்க. இந்த அருவாமீசை கொடுவா பார்வைங்கிறது சூரபதுமனுக்கு அப்படி மூச்ச பெருசாச்சு, அது அருவாமீசை கொடுவா பார்வை. ஆறுமுகம் கைய வச்சா தூள்னா, ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் வேளால் போய் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதாம். அதை தான் சுருக்கி அருவாமீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். இதெல்லாம் சரி ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய பாடல்களுக்கு விளக்கமே கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி இருக்கு? கண்ணதாசன் ஐயா, பட்டுக்கோட்டை ஐயா, காமு சரிப்பு, உடுமலை நாராயணகவி, முத்துக்குமார், பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் பிறந்து பாடல்கள் எழுதி இன்னைக்கு வரைக்கும் அழியாத காவியங்களாக இருக்கு. அத்தனைக்கு ஒரு காரண காவியங்கள் இருந்தது. கண்ணதாசன் ஐயா எழுதினார இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனைங்கிற ஒரு பாட்டு, சிவபெருமானை பார்த்து திருவிளையாடல் புராணத்துல பாடுற காவியத்துல பாடுற பாட்டு மாளிகை ஐயா பாடுறாரு இல்ல. அதுல ஒரு பாட்டு வர, பிட்டுக்கு மஞ்சு வந்து பிரம்பாடி பிட்டவனே. சிவபெருமான் வந்து மதுரை என்பதிலே பிட்டுக்கு மஞ்சு வைக்கிறாரு. அதனால பிரம்பால் அடிக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே அது அடி விழுகுது. புராணம் வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்து சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு ஒரு வார்த்தை வரும். எங்க சிவலிங்கம் சாட்சி சொன்னுச்சு? சிவலிங்கம் எங்கன்னாக்கா அவர் திருநாவுக்கரசர் கல்யாணம் பண்ண இடத்துல. என்னடா ஏன்டா அவசரம்?
ஒண்ணு என்ன சொல்ல விடு, தெரிஞ்சது மாதிரி சொல்லிட்டு வேற எதையா சொல்றேன். அப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்னது யாருக்குன்னா, ஒரு வைசியகுல செட்டியார் ஒருத்தருக்கு அவங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்துடுறாங்கன்னு செய்தி வருது. அவர் மதுரையில் இருக்காரு. அவங்க குடும்பம் பூம்புகார், காவிரிப்பட்டினம். அங்கே போறாரு. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. இப்போ அங்கே போன உடனே கல்யாணம் பண்ண விஷயம் தெரியாமல் அக்கா வீட்டுக்காரர் இறந்தோன்னு அவங்களை அடக்கம் செய்து விட்டு அக்கா வீட்டு பிள்ளைக்கு வேற யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு கூட்டிகிட்டு வர்றாரு. வர்ற வழியில் திருப்புறம்பயம்னு ஒன்று இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில். அந்த ஊர் பக்கத்தில் வரும்பொழுது இரவாயிருச்சு. இரவு நேரம் படுக்கணும். படுத்திருந்தா அந்த இடத்துல அவருக்கு அரவம் திண்டி இறந்துடுறாரு. இறந்த உடனே பொழுது விடிஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ இறைவனுடைய திருவருளால திரும்ப உயிர் பெற்று எழுகிறான். 2 பேருக்கு திருமணம் நடக்குது. எனக்கு இருந்த ஒரே உறவு போச்சே, நான் எப்படி உலகத்துக்கு சொல்லுவேன்னு. அப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்ததை உலகத்துக்கு சொல்லணுமே யார் சொல்லுவான்னு கேட்குற போதுதான் அங்கே ஒரு வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இருக்கு. எங்கே இருந்தாலும் நான் உனக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொன்னார். மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்த உடனேயே அங்கே பெரிய சர்ச்சையாகுது. ஏற்கனவே இருந்த மனைவி வழக்கு தொடுக்கிறா. பாண்டிய மன்னன் வந்துருச்சு. பாண்டிய மன்னன் விசாரணை பண்ணும்போது திருமணம் நடந்தது. யார் சாட்சி? வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் சாட்சி. சொல்லுமா இங்கே சொல்லுவார்னு சொன்னால் அசரீதியாக இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஈசானிய மூலையில் அந்த வன்னிமரம், கிணறு, அந்த லிங்கம் இருக்குல்ல, அதை வச்சு தான் கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு. சாட்சி இருந்தது. இப்போலாம் பாட்டாடா எழுதி பாட்டு இருக்குது. இப்போ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் புள்ள ஊட்டி பெற்றுக்கலாமா? என்னடா இதெல்லாம் பாட்டாடா? அம்மா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவியோ? எல்லாத்துக்கும் விளக்குது. என்னன்னு அருவா மீசை கொடுவா பிறகு சொன்னா. ஆமா, அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன். அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா. இது எவ்வளவு பெரிய புராணத்தை இந்த பாட்டுல திணிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. என்னது அது? அண்டம் என்றால் இந்த உலகம். ஆமா. உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. ஆமா, தலையில ஒருத்தி, பாகத்துல ஒருத்தி. தலையிலே கங்கை என்ற பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதி. ஆமா இருக்கா. அதை தான் சுருக்கி அண்டம் என்றால் உலகம். உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 மனைவியே தான். அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா. இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. அதே மாதிரி எழுதுனாங்க. ஆழ்தோட்ட பூபதி நாடா, அது அமர தோட்ட பூபதி நாடா. அதுக்கு என்ன அர்த்தம்? அது எவ்வளவு பெரிய புராணம் தெரியுமா? ஆமா. என்ன புராணம்? அந்த புராணத்தை படிச்சு பார்த்துட்டு தான், அந்த கதையை பார்த்துட்டு தான் மகாத்மா காந்தி சத்திய சோதனைங்கிற புத்தகமே எழுதினாரு. அது ஹரிச்சந்திரனுடைய கதை இல்லடா. அந்த கதை தான் இது. ஆழ்தோட்ட பூபதினா அன்னைக்கு 56 தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்வது ஆழ்தோட்ட பூபதி. அந்த மக்களுக்கெல்லாம் அரசு. அதான் ஆழ்தோட்ட பூபதி. தோத்து போயிருவாங்க. அது ஆழ்தோட்ட பூபதி. அமரர் தோட்ட பூபதினா இறந்த சுடுகாட்டில் வந்து இன்னைக்கு நான் இங்கே சுடுகாட்டில் புனை இருக்கிறேன்டா, அப்பேற்பட்ட அரசுங்கிறது இங்கே புனை இருக்கிறது அமரர் தோட்ட பூபதி. நீ காசிக்கு போய் வந்தோன்னு தோன்றிய உதயமாடா. ஹரிச்சந்திர சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தியா? சிலையெல்லாம் இருக்கு பாத்தியா இல்லையா? சந்திரவதி, சந்திரமதி, சந்திரவிதி, சந்திரமதி, சந்திரவதி, புனிதவதி, பாக்கியவதி, குணவதி, வேதவதி, பார்வதி, தாராவதி, ஜெகவதி, தாராவதி. சரியா இருந்துச்சா? வார்த்தை உச்சரிப்பு. பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திக்கிறான். எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்மந்தி. சம்மந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சம்மனா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறோம். அவர் ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறாரு. ஐயா அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே, சம்பந்தின்னு சொல்லணும். பந்தி பந்தம்னா உறவு இல்லையா? சரி இருக்கட்டா. நான் தேவலோகத்துல இருந்து வரேன். என் பேர் நாரத மகரிஷி. என் பேர் வீரத்தேவன். எங்க அப்பா பேர் நம்பித்தரவன். இந்த வேட்டுவ தலைவன் நம்பி மகனாடா நீ. எனக்கு என்ன பிரச்சனை? நல்ல மனிதனுக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்? என்ன பிரச்சனை? சாமியார் ஆயிட்டேன். சாமியார ஏன்? பெண்ணாசையை வெறுத்து விட்டேன். ஆமா, சங்கம் பூரா என் பேரு ரொம்ப கேவலமா போயிறாங்க. இல்ல அந்த அளவுக்கு போகல, இருந்தாலும் இப்ப பெண்ணாசையை வெறுத்துட்டேன். சாமியாரா போயிட்டேன். சாமியாரா கிளம்பி 16 வயசுல ஒரு இளம் பெண்ணு வரதாமேங்குது. எங்க வாடாங்க லட்சணம் வதியா தெரிஞ்சு வச்சுவாரு. லட்சணம் இப்பவே அது என்ன பண்ணாலும் அந்த புத்தி போக மாட்டேன். தொட்டில் பழக்கம், சுடுகாடு வர. சாமியார் எல்லாம் அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் சாமியார். இப்ப சாமியார் பூரா கோடி கோடியா சொத்து வச்சிருக்கேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய் மாணவ சுவாமி. தாய் மாணவர் ஒரு சாமியார், பட்டினத்து செட்டியார் ஒரு சாமியார், 9 கோடி சொத்தை தெருவில் போட்டவர். இப்படி உலகத்துல எத்தனையோ சாமியார்கள் இருந்தும் இன்னைக்கு இருக்கிற சாமியாருக்கு கோடி கோடியா ஒதுக்கிட்டாங்களே. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் பொய், பிராடு, பித்தலாட்டம், துரோகம். 500 ஏக்கரை காற்று அழிச்சு போட்டு குத்தாட்டம் போடுறான் சிவராத்திரிக்கு. அவருக்கு வர்றாரு நாட்டோட முதன்மை அமைச்சர். நான் என்னத்த சொல்றது? நிறைய துரோகம் நடக்குதுங்க. சிவராத்திரி என்பது அமைதியாக சிவனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பஜனை பாடி கொண்டாடணும். குத்தாட்டம் போடுறதுக்காடா? நவராத்திரி 9 ராத்திரிக்கு தாய்மார்களுக்கு அம்பாள் 3 விதமாக காட்சியளிக்கிறார். துர்க்கையாக, கலைவாணியாக,
பராசக்தியாக. அப்படி இருக்கிற பொழுது குழந்தைகளுக்கு தாய் யாரும் பட்டினி போட மாட்டாள் என்பதை உணர்த்துவதற்காக நவராத்திரி 9 ராத்திரி, அப்பாவுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, அதுவும் மகாத்மம் வந்தது, மகாமியம் பொருந்தியது இருக்கா இல்லையா? சரி, அது போட்ட பல கதைகள் இருக்கு. இங்க சத்தம் கடிச்சு ஆளியாரு, என்ன சத்தம் கடிச்சு? ஆளோலம் சோனு. அது என் தங்கை வள்ளியும் எனது காதலியும் உள்ளே திணைக்காவல். நம்பிக்கை பொம்பளை பிள்ளை கிடையாது, காரணம் இருக்கு. என்ன இருக்கு? எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல, பெண் குழந்தை இல்லைங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தார். அந்த முருகப்பெருமான் அருளால காட்டுக்கு வேட்டைக்கு போன இடத்துல ஒரு குழந்தை வள்ளி கொடிகளுக்கிடையே குகா குகா என்று சத்தம்.